NEET Physics Tamil System of Particles and Rotational Motion. Problems are solved 24th July 2020. Presented by NEET Physics Tamil. Question number 7.1. Give the location of the center of mass of a sphere, cylinder, ring and cube, each of uniform mass density. 4 geometrical figures mention பண்ணிருக்காங்க. Sphere, cylinder, ring and cube. இவைகள் எல்லாமே யூனிஃபார்ம் மாஸ் டென்சிட்டியில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த நாளோட சென்டர் ஆஃப் மாஸ் வந்து ஜியாமெட்ரிக்கலி எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. மாஸ் டென்சிட்டி எல்லாத்துலேயும் யூனிஃபார்மாக இருக்கிறதால இந்த ஷேப்டு பாடிஸ் எல்லாத்துக்கும் சென்டர் ஆஃப் மாஸ் வில் பி அட் ஜியாமெட்ரிக்கல் சென்டர். தட் இஸ் ஸ்பியருக்கு ஸ்பியரோட பாடி சென்டர், சிலிண்டருக்கு சிலிண்டரோட பாடி சென்டர், ரிங்குக்கு ரிங்கோட அந்த சர்க்குலர் ஷேப்போட சென்டர், கியூபுக்கு பாடியில் சென்டரில் வரும். தட் இஸ் கியூபோட பாடி டயகோனல்ஸ் ஜாயின் பண்ணால் அது மீட் பண்ணுற இடம் தான் சென்டர் ஆஃப் மாஸ். டஸ் தி சென்டர் ஆஃப் மாஸ் ஆஃப் எ பாடி நெசசரிலி லை இன்சைடு தி பாடி? ஒரு பாடிக்கு அதோட சென்டர் ஆஃப் மாஸ் வந்து அந்த மெட்டீரியல் இருக்கிற இடத்துல, இவங்க பாடின்னு மீன் பண்ணுறது மெட்டீரியல் இருக்கிற இடத்துல மட்டும் சென்டர் ஆஃப் மாஸ் இருக்குமான்னு கேட்குறாங்க. இல்லை, நோ, அந்த மாதிரி இருக்கணும்னு நெசசரி கிடையாது. இட் இஸ் நாட் நெசசரி தட் தி சென்டர் ஆஃப் மாஸ் ஆஃப் எ பாடி சுட் பி ஆன் த பாடி. பாடியில் இருக்கிற மாஸ்லேயே தான் சென்டர் ஆஃப் மாஸ் இருக்கணும்னு நெசசரி கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், இன் கேஸ் ஆஃப் எ சர்க்குலர் ரிங், சென்டர் ஆஃப் மாஸ் இஸ் அட் தி சென்டர் ஆஃப் த ரிங் வேர் தேர் இஸ் நோ மாஸ் ஆர் நோ மெட்டீரியல். ஒரு சர்க்குலர் ரிங்குக்கு அதோட சென்டர் ஆஃப் மாஸ் வந்து ரிங்கோட சென்டரில் இருக்குது. அந்த இடத்துல வந்து மாஸோ மெட்டீரியலோ கிடையாது. ஸோ இந்த இடத்துல சென்டர் ஆஃப் மாஸ் வந்து நாட் இன் தி மாஸ் ஆஃப் த பாடி ஆர் நாட் ஆன் த பாடி. ஸ்பியரோட சென்டர் ஆஃப் மாஸ் ஸ்பியரோட பாடி சென்டர். ஸ்பியரை வந்து நம்ம 3 டைமென்ஷனில் காட்ட முடியாது, ஒரு சர்க்கிள் மாதிரி காமிச்சிருக்கோம். ஸோ அது இன்சைடு வந்து பாடி சென்டரில் வரும். தென் சிலிண்டருக்கு சிலிண்டரோட பாடி சென்டர் வழியாக ஆக்சிஸ் போகுது. அந்த ஆக்சிஸோட சென்டரில் தான், தட் இஸ் த பாடி சென்டர் தான் சென்டர் ஆஃப் மாஸ். கியூபுக்கு பாடி டயகோனல், இந்த கார்னர்லேருந்து இந்த கார்னருக்கு ஒரு டயகோனல், அதே மாதிரி இந்த கார்னர்லேருந்து இந்த கார்னருக்கு ஒரு டயகோனல், இங்கேருந்து இங்கே ஒன்று, இந்த மாதிரி 4 கார்னர்லேருந்து 4 பாடி டயகோனல் வரைஞ்சோம்னா 4 மீட் பண்ணுற பாயிண்ட் வந்து பாடி சென்டர். இங்கே தான் கியூபுக்கு சென்டர் ஆஃப் மாஸ் இருக்கும். Question number 7.2. In the HCl molecule, the separation between the nuclei of the 2 atoms is about 1.27 angstrom unit. 1 angstrom unit is 10 power minus 10 meter. Find the approximate location of the center of mass of the molecule given that a chlorine atom is about 35.5 times as massive as a hydrogen atom and nearly all the mass of an atom is concentrated in its nucleus. HCl மாலிக்யூலில் ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்குது, குளோரின் ஆட்டம், ரெண்டோட மாசும் நியூக்ளியஸில் தான் கான்சென்ட்ரேட் ஆகியிருக்குதுன்னு சொல்கிறாங்க. ரெண்டுக்கும் இடையில் இருக்கிற இன்டர் நியூக்ளியஸ் டிஸ்டன்ஸ் ஆர் இன்டர் அட்டாமிக் டிஸ்டன்ஸ் வந்து 1.27 ஆங்ஸ்ட்ராம் யூனிட். ஒரு ஆங்ஸ்ட்ராம் யூனிட்டுங்கிறது 10 பவர் மைனஸ் 10 மீட்டர். ஹைட்ரஜனோட கம்பேர் பண்ணுற போது குளோரினோட மாஸ் வந்து 35.5 டைம்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்படி இருக்கிற போது இந்த மாலிக்யூல் வந்து 2 பாடி சிஸ்டமாக எடுத்துக்கிட்டு இதோட சென்டர் ஆஃப் மாஸ் எங்கே இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. லெட் அஸ் அஸ்யூம் தி மாஸ் ஆஃப் தி ஹைட்ரஜன் ஆட்டம் இஸ் அட் தி ஆரிஜின். ஹைட்ரஜன் ஆட்டத்தை ஆரிஜினில் இருக்கிறதான் அஸ்யூம் பண்ணிக்கிறோம். தட் இஸ் XY கோஆர்டினேட் சிஸ்டத்தில் 0,0ல் ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்குது. அதோட மாஸ் வந்து கான்சன்ட்ரேட்டட் இன் இட்ஸ் நியூக்ளியஸ். அதுக்கப்புறம் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ் 1.27 ஆங்ஸ்ட்ராம் யூனிட் டிஸ்டன்ஸில் குளோரின் ஆட்டம் இருக்குது. அதோட மாஸ் வந்து fully concentrated in the nucleus.
இதோட சென்டர் ஆஃப் மாஸ் வில் ஹேவ் ஒன்லி எக்ஸ் கோஆர்டினேட்ஸ். ஏன்னா நம்ம இந்த மாலிகுலை எக்ஸ் ஆக்சிஸ்ல எடுத்திருக்கோம். ஸோ எக்ஸ் கோஆர்டினேட் ஆஃப் தி சென்டர் ஆஃப் மாஸ் வில் பி மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன் இன்டு எக்ஸ் கோஆர்டினேட் பிளஸ் மாஸ் ஆஃப் குளோரின் இன்டு எக்ஸ் கோஆர்டினேட் divided by mass of hydrogen plus mass of chlorine. So hydrogen ஆரிஜினில் இருக்கிறதால அதோட எக்ஸ் கோஆர்டினேட் 0. குளோரின் வந்து at a distance 1.27 ஆங்ஸ்ட்ராங் யூனிட்னால அதோட எக்ஸ் கோஆர்டினேட் 1.27 a ஆர் ஆங்ஸ்ட்ராங் யூனிட், ஒய் கோஆர்டினேட் 0. ஸோ இந்த வேல்யூஸ் இங்கே சப்ஸ்டிடியூட் பண்ணுறோம். மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன் 1 யூனிட் இன்டு 0 எக்ஸ் கோஆர்டினேட் பிளஸ் mass of chlorine வந்து 35.5 units into 1.27 divided by 1 plus 35.5 equal to 45.09 divided by 36.5 equal to 1.24 angstrom unit. So origin இருந்து 1.24 angstrom unit distanceல center of mass வருது. The center of mass is very close to chlorine, the heavier atom. Center of mass வந்து ஹெவியர் ஏட்டமான குளோரினுக்கு பக்கத்தில் இருக்குது. இது நேச்சுரல். ஒரு சீசால ஹெவியாக ஒரு பர்சன் வந்து ஒரு சைடும் இன்னொரு பக்கம் வெயிட்டே இல்லாத ஒரு பர்சனும் இருந்தால் சீசா வந்து ஹெவி வெயிட் பர்சனுக்கு பக்கத்து சைடில் தான் சாயும் ஃபுல்லாக. அதே மாதிரி தான் இங்கே சென்டர் ஆஃப் மாஸ் வந்து ஹெவி மாஸ் இருக்கிற ஆட்டம் கிட்ட தான் ஷிஃப்ட் ஆகி இருக்கும், லொக்கேட் ஆகி இருக்கும். Question number 7.3. A child sits stationary at one end of a long trolley moving uniformly with a speed v on a smooth horizontal floor. ஒரு ஸ்மூத் ஹரிசாண்டல் ஃப்ளோரில் ஒரு ட்ராலி வந்து தட் இஸ் ஒரு லாங் ட்ராலி வந்து மூவிங் வித் யூனிஃபார்ம் ஸ்பீட் v. ஃப்ளோர் வந்து ஹரிசாண்டல் ஃப்ளோர் அண்ட் ஃப்ரிக்ஷன் இல்லை. அதில் ஒரு எண்டில் வந்து ஒரு சைல்டு வந்து ஸ்டேஷனரியாக உட்கார்ந்து இருக்குது. If the child gets up and runs about on the trolley in any manner. இப்போ அந்த குழந்தை எழுந்து அந்த ட்ராலிக்குள்ளே வந்து ஓடுது, அதாவது ஸ்ட்ரெயிட் லைனில் ஓடுது, அதுக்கப்புறம் குறுக்கால ஓடுது, அந்த மாதிரி தாறுமாறாக ஓடுது. அது வந்து எப்படி ஓடுனாலும் வாட் இஸ் தி ஸ்பீட் ஆஃப் சிஎம் ஆஃப் தி ட்ராலி ப்ளஸ் சைல்டு சிஸ்டம். அந்த குழந்தை அந்த மாதிரி ஓடுச்சுன்னா அந்த ட்ராலி ப்ளஸ் சைல்டு சிஸ்டத்தோட சென்டர் ஆஃப் மாஸோட ஸ்பீடு வந்து என்னவா இருக்கும்? இனிஷியல் ஸ்பீடு வியாவே இருக்குமா, இல்லை மாறி வருமா, இல்லை சேஞ்ச் ஆகுமான்னு சொல்கிறாங்க. When the child gets up and runs about on the trolley, the speed of the center of mass of the system, the trolley and child remains unchanged irrespective of the manner of motion of child. இந்த இடத்துல சிஸ்டங்கிறது ட்ராலி அண்ட் சைல்டு. ஸோ இந்த சிஸ்டத்துக்கு ஒரு சென்டர் ஆஃப் மாஸ் இருக்குது. ஸோ ட்ராலி வந்து யூனிஃபார்ம் ஸ்பீடில் போயிட்டு இருக்கிற போது அந்த குழந்தை எழுந்திருச்சு அந்த ட்ராலிக்குள்ள எந்த டைரக்ஷனில் ஓடுனாலும் எந்த மாதிரி ஓடுனாலும் சென்டர் ஆஃப் மாஸோட ஸ்பீடு வந்து சேஞ்ச் ஆகாது. தட் இஸ் அந்த குழந்தை வந்து எந்த டைரக்ஷனில் மூவ் பண்ணாலும் ஓடுனாலும் சென்டர் ஆஃப் மாஸோட ஸ்பீடு வந்து சேஞ்ச் ஆகாது. ஒய்? திஸ் இஸ் பிகாஸ் here child and trolley form one single system and forces involved are purely internal forces. So சிஸ்டங்கிறது இந்த இடத்துல சைல்டு அண்ட் ட்ராலி, இது வந்து சிங்கிள் சிஸ்டம். ஸோ இதில் வாட் எவர் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் ஒன் அனதர், சைல்டு வந்து ட்ராலி மேலே கொடுக்குற ஃபோர்ஸ் ஆனாலும் ட்ராலி சைல்டு மேலே கொடுக்குற ஃபோர்ஸ் ஆனாலும் எல்லாமே இன்டர்னல் ஃபோர்ஸ். As there is no external force, there is no change in momentum of the system and velocity remains unchanged. Internal forces வந்து will not cause any change in momentum. External force இல்லாததுனால therefore there is no change in the momentum, அதனால velocity change ஆகாது. Internal forces வந்து எப்பவுமே பேலன்ஸ்டாக இருக்கும், ஒன்றுக்கு ஒன்று கேன்சல் ஆயிரும். Hence speed of center of mass remains unchanged. அதனால center of mass வந்து ஸ்பீடு சேஞ்ச் ஆகாமையே போயிட்டு இருக்கும். தட் இஸ் ஸ்பீட் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் வந்து சேஞ்ச் ஆகிறதில்ல, அன்சேஞ்சா இருக்கும். Question number 7.4. Show that magnitude of area of the triangle contained between the vectors A and B is equal to 1/2 of magnitude of A cross B. ஸோ ஒரு ட்ரையாங்கிளோட ரெண்டு சைடு ரெண்டு வெக்டார்ஸ், ஒன்று வெக்டார் ஏ இன்னொன்று வெக்டார் பி.
OA வழியா வெக்டார் ஏவும் OB வழியா வெக்டார் பியும் இருக்குது. இதை வந்து க்ளோஸ் பண்ணோம்னா ட்ரையாங்கிள் கிடைக்குது. இந்த ட்ரையாங்கிளோட ஏரியா வந்து half of A cross Bன்னு ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. யூ ஜஸ்ட் ரிமெம்பர் triangle area contained between the vectors A and B is 1/2 of magnitude of A cross B. So A cross B ங்கிறது area of the parallelogram OADB. இதுல OA வந்து வெக்டார் A, அதே மாதிரி BD வந்து வெக்டார் A, ரெண்டும் parallel to one another. Then OB vector B, therefore AD also vector B. So இந்த மாதிரி vector A and B sides இருக்கிற parallelogram ஓட ஏரியா A cross B. So இதோட proof very simple. Vector A வந்து along OA, vector B along OB. A cross B ங்கிறது area of the parallelogram OADB, which is bounded by the two vectors A and B. So வெக்டார் A and B பவுண்ட் பண்ணி இருக்கிற பேரலோகிராமோட ஏரியா A cross B. பியில இருந்து பேஸ் OAக்கு வந்து ஒரு பர்பண்டிகுலர் வரைகிறோம். தென் BC will be altitude of the triangle OAB. தென் BC will be OB sin theta. இது வந்து பர்பண்டிகுலர் லைன். therefore this is 90 degree. இது OB வந்து வெக்டார் B. so this line BC will be OB sin theta. Therefore, area of the triangle will be half of OA into BC equal to half of magnitude of OA into BC is B sin theta equal to half into A cross B magnitude of A cross B. Question number 7.5. Show that volume of the parallelepiped formed on the three vectors A, B and C is A dot B cross C. 7.4 ல parallelogram bounded by two vectors பார்த்தோம். இங்க 3 vectors bound பண்றதுனால that is 3D object parallelepiped. இது வந்து similar to cube. ஆனா மூணு சைடும் வேற வேற length. Cubeனா மூணு சைடும் equal length. This is very interesting and please learn and understand the concepts. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின், ஈஸி ஆல்சோ. இதில் வெக்டார் A is along OA, வெக்டார் B is along OB, வெக்டார் C along OC. B cross C will be area of the parallelogram OBDC. That will be equal to OBDC, that is BC sin theta n cap. Magnitude of B, magnitude of C and sin theta n cap. n capங்கிறது யூனிட் வெக்டார் perpendicular to both B and C. That is, இந்த parallelogram-க்கு perpendicular-ஆ ஒரு யூனிட் வெக்டார் டிராப் பண்ணோம்னா அதுதான் அந்த n cap. So, n cap or n bar is the unit vector perpendicular to both B and C. A dot B cross C வந்து equal to A cross B dot C. So, டாட்டையும் கிராஸையும் இன்டர்சேஞ்ச் பண்ணாலும் it will give the same value. So, B cross C வந்து area of the parallelogram bounded by B and C னு பார்த்தோம். Then A dot B cross C வந்து volume of the parallelepiped எப்படின்னு பார்த்தோம்னா A dot B cross C will be BC, இதோட numerical value. Then A dot N. So இதில் கிடைக்கிற வெக்டார் இது வந்து யூனிட் வெக்டார். N is normal to both B and C. முதல்லையே பார்த்தோம். B and Cக்கு நார்மலாக இருக்குது, பர்பண்டிகுலராக இருக்கிறது N or n cap. A dot n will be projection of A onto n. இது வந்து வெக்டார் A. A dot n னா A ஓட projection onto n. Hence, it is the altitude of the parallelogram from base area OBDC. Therefore, A dot n ங்கிறது altitude of this base to the opposite side. That is, A இருந்து ஒரு பர்பண்டிகுலர் இந்த பேஸுக்கு வரைஞ்சோம்னா that will be altitude. So n வந்து யூனிட் வெக்டார் பர்பண்டிகுலர் டு the vectors B and C னு பார்த்தோம். இப்போ A dot n will be projection of A on this unit vector. That will be perpendicular from this point A to the base or the parallelogram OBDC. So BC வந்து area of the parallelogram. A dot n வந்து altitude னு பார்த்தோம். So இந்த parallelogram area into altitude to the
opposite side, therefore volume of the parallelepiped. So A dot B cross C வந்து volume of the parallelepiped. So for the better appreciation, B and C வந்து horizontal planeல காமிச்சிருக்கோம். A வந்து inclined upward. Then B cross C ல வந்து n cap கிடைக்குது. Unit vector perpendicular to B and C, therefore perpendicular to this parallelogram in the horizontal plane. அதுக்கப்புறம் A dot n calculate பண்ணோம்னா that will be projection of A on n. Therefore, it will give the altitude of the plane COBG up to the top surface. Therefore, A dot B cross C will be volume of the parallelepiped. Don't concentrate too much on this. Just remember A dot B cross C is volume of the parallelepiped. Thanks for watching. Please subscribe and get more videos to crack the NEET examination. So இந்த NCERT questions solve பண்ண பழகிட்டீங்கனாவே உங்களுக்கு 50% physics question tackle பண்றதுக்கான ability வந்துரும். Thank you.